பிக் பாஸ் லைவ்ல ஒரு அக்கா வந்து அடுத்த கட்ட டிராமாவை போட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அந்த அக்கா யாருன்னா சாண்ட்ரா அக்கா. அதுல குறிப்பா ஸ்கிரிப்டை கண்டஸ்டன்ஸான பிரஜன் கிட்ட சொல்லாம வந்துட்டாங்க போல இருக்குது. இவங்க ஒரு ஸ்கிரிப்ட் வந்து வெளியே உட்காந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவர் உள்ள வந்து எங்க அது பொய்யாச்சு அப்படின்ற மாதிரி உண்மையை பட்டுன்னு போட்டு உடைச்சிட்டாரு. என்ன பிரஜன், ஸோ கொஞ்சம் கோஆபரேட் பண்ணலன்னா கூட பரவாயில்ல, உண்மையை போட்டு டப்புன்னு உடைக்கலாமா அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு. உண்மையை உடைச்சது தெரியாம மேடமோட பர்ஃபார்மன்ஸ் ஹெவியா போயிட்டு இருக்கு. அப்படி என்ன ஆச்சு அப்படின்றதையும் பார்க்க போறோம். அடுத்து நீ பண்ணது ரொம்ப தப்பு அப்படிங்கிற மாதிரி மூஞ்சுக்கு நேரா விக்ரம் கிட்ட ஒரு விஷயத்த போட்டு உடைச்சிட்டாங்க ஆதிரி. அது என்ன அப்படின்றதையும் பார்க்கலாம். அடுத்து கமருதீன் பார்வதியோட டாப்ஸ். இன்னொரு பக்கம் அன்அஃபிஷியல் ஓட்டிங்ல என்னதான் நடந்துட்டு இருக்கு, இது எல்லாத்தையும் கொஞ்சம் டீட்டெயிலா பார்த்துருவோமே. வணக்கம் மக்களே, நேஷனல் உச்சிலிருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காம லைக் பண்ணிருங்க காய்ஸ், மறந்துடாதீங்க. நீங்க போடுற லைக் மூலியமா வீடியோ பல பேருக்கு போய் ரீச் ஆகும். இப்போ கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். ஸோ மழையில எல்லாரும் சேஃபாக தானே இருக்கீங்க. இப்போ ஃபர்ஸ்ட் என்னன்னா, ஸோ திவ்யா வந்து பிரஜன் கிட்ட விசாரிக்கிறாங்க, ஏன் சாண்ட்ரா வந்து ஒரு மாதிரி டல்லா உட்காந்துட்டு இருக்காங்க, என்ன ஆச்சு ஏதாச்சு, ஒரு மாதிரி ஒரு டல்லா இருக்கிற ஒரு ஃபீல் இருக்கே அப்படின்ற மாதிரி திவ்யா சாண்ட்ரா கிட்ட இது பிரஜன் கிட்ட கேட்குறாங்க. வெளியே போனா கார்டன் ஏரியால உட்காந்துட்டு இருக்காங்க சாண்ட்ரா. போயிட்டு என்னக்கா பிரச்சனை ஆச்சு உனக்கு, என்ன ஆச்சுன்னு கேட்டா, என் அப்பா இறந்த மாசம் இது. எப்படி எங்க அப்பா இறந்த மாசம் இது. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு காமெடியா ஏதோ ஒன்று கலாய்ச்சிருக்காங்க போல இருக்கு. அது என்ன கலாயின்னு நமக்கு தெரில. ஸோ என் அப்பா இறந்த மாசம் இதெல்லாம் உனக்கு காமெடியா தெரியுமா, இதுதான் உனக்கு காமெடியா தெரியுதான்ற மாதிரி ஏறுன்னு ஏறுறாங்க. ஒரு பக்கம் சாண்ட்ரா திவ்யா மேல ஏறுறாங்க. அது எனக்கு தெரியாது இல்லக்கா, அது தெரியாதுல்ல, நான் சேடா இருக்கீங்கன்றது தானே கேட்க வந்தேன். எனக்கு 1000 ப்ராப்ளம் இருக்கு, அதெல்லாம் இப்போ உனக்கு சொல்லணுமா, எனக்கு அவ்வளோ ப்ராப்ளம் இருக்கு, என்ன சொல்ல அப்படின்ற மாதிரி. அக்கா அது எனக்கு தெரியாதுக்கா. ஸோ நீ தெரிஞ்சுக்கணும், அதான் ஒருத்தர் இருக்காருல்ல, அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோ. யாருக்கிட்ட? பிரஜன் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோ. அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நீ பேசணும், எது பேசணும் பேசக்கூடாதுன்ட்டு. ஸோ இந்த மாதிரிலாம் நீ பண்ணாத, இதெல்லாம் சொல்லாத அப்படின்னு. நேற்று நைட்லேருந்து நீங்கள் அப்படி தான் பண்ணுறீங்கன்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் சொல்கிறாங்க. எப்படி நேற்று நைட்லேருந்து இப்படி தான் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. அக்கா நீங்கள் இப்படி இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் வேணுன்றதுக்காக தான் நாங்கள் கொஞ்சம் இதுவாக இருந்தேன், இதெல்லாம் பண்ணேன். நீங்கள் ஸ்பேஸ் கொடுத்ததுலாம் ஓகே தான், இதெல்லாம் நீங்கள் ஃபன்லாம் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு பாயிண்ட்ல என்ன பண்ணுறாங்க, இவங்க திரும்ப திரும்ப ஆர்குமெண்ட் பண்ணுறாங்க. என்ன காரணத்தையும் சொல்லலை. சொல்லாமல் என்ன பண்ணாங்க, திவ்யா நீங்கள் ஸ்பேஸ் எடுத்துங்க நான் வரேன்ற மாதிரி கிளம்பியாச்சு திவ்யா. ஸோ இவங்க எதுக்கு அழுகுறாங்க, எதுக்கு ரியாக்ட் பண்ணுறாங்கன்னே தெரியல. திவ்யா கேட்டால் திவ்யாவுக்கு டபுள் மடங்கு ரியாக்ஷன் நடக்குது. எப்பவுமே திவ்யா ஒரு டோனில் கேட்பாங்களே, அதை விட டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு இங்கே ரியாக்ஷன் வருது. அப்படி என்னடா ஆச்சு ரியாக்ஷன் வர்றதுக்கு? ஸோ நீ காமெடி பண்ணியிருக்க, அது அவரு கேட்டு பண்ணணும். அவர் கேளுங்க எதா இருந்தாலும். உள்ள போயிட்டு சரி நீ தானே சொன்னீங்க, அவரை போய் கேட்டா எதுக்கு அவங்க அழுகுறாங்க, எதுக்கு ஃபீல் பண்றாங்கன்னு சொன்னா அப்ப சொல்றாரு பிரஜனு, இந்த ஒரு டைலாக் சொன்னாங்கன்னா, அதாவது அப்பா இறந்த மாசமோ ஏதோ ஒண்ணு, அவங்க அப்பா இறந்த மாசம் வந்து போன வருஷம் ஜனவரி தானே இறந்தாங்க, அப்படிதானேன்ற மாதிரி டேட்டு கொண்டு சொல்றாரு. அப்ப வெளியே உட்காந்துட்டு எதுக்கு டிராமா போடுறாங்க அக்கா அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தோணுது. அப்புறம் ஏன் வெளியே உட்காந்துட்டு இப்படி பண்றான்னு அவரே சொல்றாரு. அப்போ அக்கா ஆனா டேட்டு கன்ஃபார்ம் தான், இருங்க நான் போய் கேட்கவா அப்படின்னு யோசிச்சாங்க. சரி வேண்டாம், ஆல்ரெடி பிரச்சனைன்ற மாதிரி விட்டாங்க. ஸோ இதுல சாண்ட்ரா இந்த இடத்துல அப்பா இறந்த மாசம் அப்படின்றத ஒரு விஷயத்த பண்றாங்க. ஆனா அப்பா இறந்த மாசம் வந்து ஜனவரி, இது ஒரு பர்சனல் தான், நான் அதுக்குள்ள போக விரும்பல. பட் இவங்க ஒரு விஷயத்த உள்ள பண்றாங்கல்ல, அதை வந்து கான்ட்ரடிக்ட் ஆகுது. இந்த இடத்துல அது ஏன் பண்ணணும் அப்படின்ற கேள்வி. வெளியே உட்காந்துட்டு அழுகுறாங்க, இதெல்லாம் பண்றாங்க. ஒன்னு உண்மையான காரணத்தை சொல்லுங்க, இல்ல அது எதுக்காக பண்றதுன்றது ஒரு விவரத்தையாவது கொடுங்க. அதை கொடுக்காம அப்பா இறந்தான்னா அது ஒரு டோட்டலா டிராமாவா தான் எங்களுக்கு தெரியுது மக்களே. இன்னொரு பக்கம் விக்ரம் கிட்ட நீ எவ்வளவு பெரிய கல் நெஞ்சக்காரனா இருக்கடா அப்படின்ற மாதிரி மூஞ்சுக்கு நேரம் ஆதரி சொல்லிட்டாங்க. குறிப்பா பார்வதிக்கு நடந்த இன்சிடென்ட்ல நீ அப்படிலாம் ரியாக்ட் பண்ணிருக்க கூடாது, அது ரொம்ப ரொம்ப தப்பு அப்படின்றத சொல்லிடுறாங்க. எல்லாருக்குள்ளயும் ஒரு ஈவில் தானே இருக்கு, எல்லாரும் வேணுத்துக்குண்டா பண்ணுவாங்க, அப்பெல்லாம் பண்ண மாட்டாங்களான்னு. கரெக்ட் தான், பட் நீ ஒரு காமெடி பண்றதா இருந்தாலும் ஒரு இடம் பொருள் வேணும், அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி நீ பண்ணிருக்கணும், அது தப்புன்றத ஸோ நல்லா நச்சுன்னு வச்ச மாதிரி ஒரு விஷயத்த போட்டு ஆதரி விக்ரம் கிட்ட சொன்ன தருணம் நல்லா இருந்துச்சு. ஸோ நீங்கள் காமெடின்றத எல்லாத்தையும் கடந்துட்டு போக முடியாது. சில பேருக்கு பிடிக்கும் பிடிக்காதுன்னு அவர் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாலுமே பண்ற காமெடி தப்பான இடத்துல தப்பான விஷயங்கள் இருந்தால் அது தப்புன்னு தான் சொல்ல முடியும். அதனால நான் அதை கண்டுக்க மாட்டேன்லாம் நீங்க போக முடியாது விக்ரம் சார். தப்பு தான், அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. இது ஒரு பக்கம் அங்க டிஸ்கஷன் நடக்குது. ஓகே, அடுத்து என்ன பண்றாங்க, பார்வதியும் மற்றும் கமருதீனுக்குள்ள சில விஷயங்கள் பேசப்படுது. மோர் தென் ஃப்ரெண்ட் ஃபீலிங் தானே இருந்தது, அவளுக்கு தெளிவாக தானே இருந்திருக்கணும் அப்படின்னும் போது, இல்லப்பா நான் ரொம்ப சிங்கிளா இருக்கணும். கமருதீன் சொல்றாரு, நான் சிங்கிளா இருக்கணும்ன்ற மாதிரி ஃபீல் பண்ணேன், எனக்கு பிடிச்ச மாதிரி தான் நான் இருந்தேன். ஸோ அந்த ஃபீல்லாம் எனக்கு அவகிட்ட வரல, அரோரா கிட்ட வரல அப்படின்றத ஒரு விஷயத்த சொல்லிடுறாங்க. யாரு? கமருதீன் சொல்லிடுறாரு.
சரிடா நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்லிட்டு இருக்கேன்டா, நீ பார்த்து இருந்துக்கடா, இதெல்லாம் இருந்துக்கடா அப்படின்ன மாதிரி. இல்ல நான் என் கேம் உண்டு, தெளிவா தான் இருக்கேன், என் கேம் உண்டு, நான் உண்டுன்னு இருக்க போறேன், மற்றபடி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்ற மாதிரி சொல்றாங்க. ஓகே, இதுக்கு முன்னாடி பார்வதி அரோராவை கூப்பிட்டுருக்காங்க போல. ஸோ வெளியே கார்டன் ஏரியாவில் உட்காந்துட்டு வியானா கூட பேசினாங்க இல்லையா, அதுக்கப்புறம் கூப்பிட்டுருக்காங்க. இன்னொரு பக்கம் அரோரா கண்டுக்காத மாதிரி அப்படியே கிளம்பி போ, இந்த பக்கமே வரக்கூடாது, போயிடுறா அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் அரோரா போயிட்டாங்க. இன்னொரு பக்கம் பார்வதி காண்டான தருணத்தையும் நம்மளால பார்க்க முடிஞ்சுச்சு. இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. அடுத்ததாக ஸோ வெளியே வந்து சபரி வந்து சாண்ட்ரா கிட்ட கன்ஃபஸ் பண்ணி ட்ரை பண்ணா அதுக்கும் அவங்க வந்து ஒத்து ஒழிக்கல, கண் கலங்குறாங்க. என்னன்னு காரணம்னு சொல்லலை, சபரி பாட்டுன்னு ரிட்டர்ன் போயிட்டான். பேசி பார்த்தான், ட்ரை பண்ணா, முயற்சி பண்ணா, ஒர்க் அவுட் ஆகல, கிளம்பிட்டான். அடுத்து திரும்பவும் யாரு திவ்யா வராங்க. திவ்யா வந்து பேசும்போது கூட இல்ல அவங்க பேசாம அதே ஒரு பொசிஷன்ல தான் இருக்காங்க. சரி என்னதாமா பிரச்சனை, முழுசா சொல்லி தொலையாமா அப்படின்ற மாதிரி தான் நமக்கு இருக்கு. அதையும் சொல்லவும் மாட்டேங்கிறாங்க. கேட்டா அவர் கேட்டு தெரிஞ்சுக்கின்ற மாதிரி ஒரு விஷயத்த பண்றதெல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் வேண்டிய அட்டென்ஷன் ஸ்பாட் லைட் எடுக்கணும்னு சொல்லுவாங்களே சாண்ட்ரா, அந்த ஸ்பாட் லைட் கேதர் பண்றாங்களோ அப்படின்ற ஒரு ஃபீல் மட்டும் எனக்கு வருது. ஓகேவா, சரி இப்போ அன்அஃபிஷியல்ல யார் யார் எந்த நிலவரத்துல இருக்காங்கன்றதை பார்த்துருவோம். வினோத் அவர்கள் முதல் இடத்துல 25.37, 42,000 வாக்குகள், 42,721. ரெண்டாவது இடத்துல பார்வதி 16.05, 27,000 வாக்குகள். கிட்டத்தட்ட பார்வதிக்கும் இவருக்குமே வந்து 15,000 வாக்குகள் டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ வினோத் லீட்ஸ் த டேபிள். அடுத்து திவ்யா 10.18, 17,000 வாக்குகள். ஸோ திவ்யாவோட வாக்குகள் வந்து சரிந்து கொண்டே இருப்பது. ஸோ வாரத்துல இருந்து அவங்களுடைய சரிவு தொடர்ந்து கீழே போயிட்டு இருக்கு அப்படின்றது நம்மளால பார்க்க முடியுது. பார்வதிக்கு ஓட்டு இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்றதையும் நம்மளால பார்க்க முடியுது. அடுத்து விக்ரமுக்கும் போன வாரம் பாயிண்ட்ஸ் அந்த டேபிள் லீட்ல இருந்த விக்ரம் வந்து இப்போ டிக்ரீஸ் ஆகி 4வது இடத்துல, திவ்யாக்கும் கீழே இருக்கிறார். போன வாரம்லாம் முதல் இடத்துல இருந்தவர் விக்ரம் இப்படி இந்த நிலைமை ஆயிருச்சே. அடுத்து கமருதீன் 8.63, 17,000. ஸோ கமருதீனோட வாக்குகளும் இப்போ சரிந்து கொண்டிருக்கிறது. விக்ரம் சரிவு, திவ்யா சரிவு, கமருதீன் சரிவு, எல்லாரும் சரிந்த நிலையில் இருக்கிறார்கள். அடுத்து சாண்ட்ரா 5.07. ஸோ இப்போ இதில் நான் சொன்னேன் இல்லையா, இந்த 5 பேர் தான் ஓரளவுக்கு சேஃப் ஜோன். அதுக்கப்புறம் உங்க எல்லாருமே டேஞ்சர் ஜோன் தான். சாண்ட்ரா 5.67, 9,500 வாக்குகள். பிரஜன் 5.62, 9,400 வாக்குகள். கனி 5.38, 9,000 வாக்குகள். அமித், இந்த 3 பேருக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் பாருங்க. சாண்ட்ரா, பிரஜன் அண்ட் கனிக்கு வெறும் 200, 300க்குள்ள தான் டிஃபரன்ஸ் இருக்கு, பெருசா டிஃபரன்ஸ் இல்லை. அடுத்து அமித் அவர்கள் 4.08, 8,200. சுபிக்ஷா 4.67, 7,900. எஃப்ஜே 4.4, 7,400. இவங்களுக்குள்ள இருக்கிற டிஃபரன்ஸ் பார்த்தீங்களா, வெறும் 500, 600 வாக்குகள்லேயே சர்க்குலேட் ஆயிருக்கு. கண்டிப்பா இந்த வாரம் 2 எலிமினேஷன் இருக்கு. முதல்ல அந்த எஃப்ஜேவை எலிமினேட் பண்ணி விடுங்கடா, முடிச்சு விடுங்கடா அப்படின்னு. ஸோ சேனல் முடிக்க மாட்டாங்க, எஃப்ஜே வச்சு ஃபேமிலி டாஸ்கை வச்சு அதுக்கப்புறம் ஒரு கண்டென்ட் பண்றதுக்கு தான் சேனலோட இன்டென்ஷன். என்ன ஆனாலும் எஃப்ஜே எலிமினேட் ஆக மாட்டான். சுபிக்ஷா, அமித் இந்த கேட்டகரியில எலிமினேட் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா தெரிகிறதுன்றத மாதிரி தான் எனக்கு தோணுது. உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன். பாய் கைஸ்.